ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா சுருளி அருவி. கம்பத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சுருளி அருவிக்கு போயிட்டுருக்கோம். எதுக்கு போகிறோம்? சாய்பாபா கோயில். வியாழக்கிழமை சாய்பாபா தரிசனம் பண்ண போகிறோம். தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாரு. இந்த குட்டியம்மா மோ ஹாய் சொல்லுங்கள். ஹாய். அதை நிப்பாட்டி நாங்கள் எடுக்கிறோம். காற்று சவுண்டில் கேட்காது. என்னங்க ஓமா? ஆமாம், போயிட்டே கொஞ்சம் தூரம் என்ன காமிக்கிறேன். கேட்குதோ நம்ம காற்று சவுண்டில் டவுட்டு என்ன போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. மழையை பாருங்க, நல்லா இருக்குல்ல. நாங்கள் போயிட்டே தான் இருப்போம். சொல்லி நம்ம போகாத நாள் என்ன ஓமா? பக்கத்தில் இருந்துட்டு போலாட்டி என்ன பண்ணுறது? என்னவா மழையா? மண்ணு என்னம்மா? அது சொல்லு. மழையா தங்கம்? ஜாலியாக போகலாம்ப்பா. விட்டு வந்த சங்கத்தை மாதிரி இருக்கு. இருந்தாலும் அவளுக்கு நெருங்கிக்கிறதுனால விட்டு வந்து ஸ்கூலுக்கு போகணும். கொரோனாக்கு பிறகு இப்போதே ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. படிப்பா படிப்பு தான். அவர் இன்னொரு நாள் லீவ் விட்டா கூப்பிட்டு வந்துடுவோம். இல்லையா? அவனும் விரும்ப மாட்டேன். நான் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு கிளம்பி ஃபஸ்ட்டு காற்று சவுண்டுதே கேட்க போதுமாம்மா. ஒருன்னு பறக்குறோம். காற்றே தள்ளிட்டு போயிடும் போல. பயங்கரமாக இருக்குது. காற்று சவுண்டு தான் கேட்குது. வீடியோவில் கேட்குதோ என்னமோ. காற்றா கேட்கு ஒருன்னு. பூரா ரெண்டு பக்கமும் முந்திரி போட்டுவிட்டாங்க. திராட்சை, கருப்பு முந்திரி. என்னங்கம்மா அது பேர் நான் சொல்லுவாங்க. இன்னொரு பேர் பன்னீர் திராட்சை. எங்கள் ஊரில் இருந்ததே நிறைய ஏற்றுமதியெல்லாம் பண்ணுறாங்க. ரெண்டு பக்கமும் அதே. ஹாய். நான் நடந்து போகிறேன். ஏற்றத்தில் ஏற்ற முடியல வண்டியை. அதனால் அவங்க அந்த போகிறாங்க பாருங்க. எங்கே போகிறாங்க? ஏற்றத்தில் ஏற்ற முடியலையா? அதனால் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வரேன். விட்டுட்டு முன்னாடி 2 ஜீவன்ஸ் போகிறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாதை. எங்கிட்டு போனாங்கன்னு தெரியல. போவோம். நம்மளும் வண்டி சத்தம் கேட்குது. இந்த இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறனால நான் கொஞ்சம் நடந்து வரேன். நடக்கிறது நல்லது தானே. கீழெல்லாம் செகரியாக இருக்குது. அங்கே போயிட்டாங்க. கோயிலுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். இந்த பாட்டு பிடிக்குதுல. ஆமாம், வண்டியை நிப்பாட்டுறாங்க. தேவஸ்ரீ பார்க்குது. நான் கோயில் நினைக்கிறேன். பகுதி கட்டி கட்டாமல் வேலை நடந்துகிட்டே இருக்குது. எப்போதும் வாசம் செய்து அனுகிரகம் செய்து அருள் பாலிக்கிறீர். உண்மை சரணடைந்த பக்தர்கள் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ
சொல்லும் போது ஏற்படும் பிழைகளாலோ அடுத்தவரை பார்த்திடும் பார்வையாலோ கருணையுடன் அருள்வாய்க்கு பிரபுவாகிய சாயநாதரை சச்சிதானந்த சுகமாய் காட்சி தந்து அருள்வாய்ப்பவரை எல்லோருக்கும் சகல மதம் உண்டாக கோடி லிங்கம்னு சொன்னேன்ல பாருங்கள் எம்பிட்டு லிங்கம் இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் அந்த சைடு வேறு இருக்குது. நிறையா பேர் அவங்கவுங்க வேண்டுதல் நிறைவேறினா இங்கே வந்து லிங்கம் வைப்பாங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேறின உடனே கொண்டு வந்து லிங்கம் வச்சுருவாங்க. அந்த மாதிரி வச்ச லிங்கம் தான் இம்பிட்டு இருக்குது. வாங்க மேலே போய் சாமி கும்பிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்க குகை அடைச்சி வச்சுருக்காங்க கொரோனா டைம்னால. இப்போ புதுசாக அந்த குளம் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுற்றி நிறையா சிலைகள்லாம் வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க. கட்டின பிறகு தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. அந்த நான் சொன்னேன் இல்லை 70 அடி லிங்கம் கட்டுறாங்களா, அந்த மேலே தெரிந்து வாருங்க. வாங்க மேலே போய் பார்க்கலாம். சாமி கும்பிட்டு மேலே போகலாம். என்னம்மா சாமி கும்பிட போனீங்களா? வாங்க போகலாம். ஸ்டார்டிங்கில் உள்ள நுழையும் போதே போங்க பாருங்க எவ்வளோ பெரிய சிலைன்னு. என்ன சாமி நம்மளே பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. என்ன சாமி பொருள் அந்த பக்கம் லிங்கம் பாருங்க. அது லிங்கம், அதுவும் லிங்கம், அதுவும் லிங்கம். குட்டியூண்டு நந்தி சூப்பராக இருக்கும். அம்மா கொடுத்துரு. வழியில் பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை எப்படி இருக்காங்க கீழே காமிங்க. அந்த குரங்கு இங்கே பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை தாண்டவும் கூடாது, எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடக்கூடாது, தூக்கக்கூடாது. தூக்குனா பெரிய தோஷமாகுமா, அதனால் எதுவும் செய்யக்கூடாது. அங்கிட்ட ஒரு சிலை பார்த்தாங்கல்ல, அதே மாதிரி இங்கிட்டு ஒரு சிலை இருக்கு பாருங்க, பிரம்மாண்டமான சிலை. பைரவர் நாங்கள் மேலே போய் சாமி கும்பிடலாம். வழியில் என்னோட குருநாதர் விநாயகப் பெருமான். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மேலே போய் நம்ம சிவனை கும்பிட போகிறோம். மேலே போமா பாப்பா, போங்க. இது என்னது? புத்த ஏதோ முனிவர் போல. விஸ்வகர்மாவா? ஆமாம், தொழிலுக்கெல்லாம் முன்னோடி அதிபதி எல்லாம் ஒன்று தானே. விஸ்வகர்மான்னு எழுதியிருக்கிறானே கவனிக்கல. இப்போ சொல்லுங்க, அது என்ன சாமி? நான் சாமி காமிச்சிட்டு இருந்தேன் அவங்க பேசும்போது. அந்த லிங்கத்தை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி லிங்கமாகவும் 1008 லிங்கம் வச்சு இந்த லிங்கத்தை செஞ்சுருக்காங்க.
பாருங்க. போகர்ஸ் சித்தர், கருவூரர், நிறையா சித்தர்கள் இங்கே சிலை வச்சுருக்காங்க. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். சுற்றி நிறையா லிங்கம் சித்தர்கள் சிலை தான் நிறையா வச்சுருக்காங்க. வாங்க என்னென்ன சிலை இருக்குன்னு பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவர்கிட்டருந்து ஆரம்பிப்போம். இவர்தான் மகான் கோரக்கர் சித்தர். அடுத்து ரெண்டாவது இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் சிவவாக்கியார், நலம் தருபவர். மூணாவது பார்த்தீங்கன்னா அவர்தான் மகான் ராமதேவர் சித்தர். செடியாக முளைச்சி கிடக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்தான் மகான் தேரையர் தேரையர் அவர்தான் சித்தர். இவர் பார்த்தீங்கன்னா அவர்தான் அகத்தியர். இப்படி நிறையா சித்தர்கள் தான் வச்சுருக்காங்க அங்கங்கே. நடராஜர் சிலை வச்சுருக்காங்க. அவர்தான் அருட்பெருஞ்சோதி வள்ளலார். அவர்தான் சிப்பி சிவராமன். இவர்தான் கருவூரர் சித்தர். இவர்தான் பதாஞ்சலி முனிவர். சுற்றி எங்கே பார்த்தாலும் வெறும் முனிவர்களும் யோகிகளும் இருக்காங்க. நாங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த 70 அடி லிங்கம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பிரம்மாண்டமான லிங்கம். நந்தி நந்தி இல்லை, நான் அதை சொன்னேன், பிரம்மாண்டமான லிங்கம்னு. இது பிரம்மாண்டமான நந்தி. அம்மா இவர் தான் மஞ்சமுனி. இங்கே நாகம்மா இருக்காங்க. அதுதான் பாம்பாட்டி சித்தர். மாதாயி காமாட்சி அம்மன். புத்தஸ்ரீ நாகங்களாக வச்சுருக்காங்க.
தொடக்கூடாது தங்கம். ஆமாம் தான். அவர் தான் மகான் சாட்டைநாதர் அங்கே இருக்கிறவர். அவர் தான் கமலமுனி சித்தர். இவர் வந்து புலிப்பாணி சித்தர். அதெல்லாம் மலை செடிக்குள்ளே இருக்குது, பூரா முள்ளாக இருக்குது. அதனால் அங்கிட்டு போய் காட்ட முடியல. அந்த பிள்ளையார் மாமா இதை காட்டி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகான் இடைக்காடர் சித்தர். வாங்க இப்போ போய் நம்ம அந்த லிங்கத்தை போய் பார்க்கலாம். பிரம்மாண்டமான லிங்கத்தை அதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரேட் கலர் மிஷின் ஓடுறதுனால சவுண்டு கேட்காதுன்னு நினைக்கிறேன். அதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ள ஒரு எனக்கு பிடித்த குருநாதர் விநாயகர் பெருமான் இருக்காரு. அவரை சுற்றி விநாயகர்களாக வச்சுக்கோங்க. முன்னாடி பிரம்மா சரஸ்வதி சிலை வச்சிருக்காங்க. அடுத்து சிலை வைக்கிறதுக்கு குட்டி குட்டியாக செஞ்சு வச்சுருக்காங்க சிலைகள். அடுத்து பிரதிஷ்டை போய் செய்வாங்க. கரண்ட் பாப்பா. ஓகே மக்களே, எல்லாத்தையும் காமிச்சிட்டு நினைக்கிறேன். இதான் கோடிலிங்க கோயில் சுற்றி காமிச்சிட்டு நினைக்கிறேன். மழை வர மாதிரி இருக்குது. நாங்கள் அப்படியே வீடியோ முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறோம். இன்னொரு நாள் ஃபால்ஸ் திறந்தோடனே அங்கே போவோம். திறக்கல, கொரோனானால மூடி வச்சுருக்குறாங்க. கண்டிப்பாக ஃபால்ஸுக்குள்ளே கொண்டு அவங்கள உங்களுக்கு சுற்றி காமிப்போம். நாங்களே ஒரு ஆர்வமாகவே இருக்கோம், எப்படா திறப்பாங்க. கொள்ள நாள் ஆச்சு, 2 வருஷமாக மூடி வச்சுருக்குறாங்க. ஆனால் மூடி இருக்கிறது நல்லதே. பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் போடாமல் கொஞ்சம் சுத்தமாவது இருக்குது. மிருகங்கள் தண்ணி குடிக்க செய்ய நல்லா இருக்குது. இயற்கையை பாதுகாக்கணும். பிளாஸ்டிக்கு வாட்டர் கேன் இதெல்லாம் போடக்கூடாது. கண்டிப்பாக. சரி மக்களே, எங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் நமக்கு அமர்த்துறாங்க. பைக்கில் வரும்போது சொன்னேன், அதீஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காரு. கேட்குதோ இல்லையா, அதனால திருப்பி சொல்கிறேன். சின்ன பையனை வந்து ஸ்கூலில் விட்டு வந்திருக்கோம். முதல் படிப்பு தான் முக்கியம். அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஏதாவது லீவ் டயத்தில் கூட இன்னொரு தடவை கூப்பிட்டு வந்து காமிச்சிக்கலாம். அவன் வந்திருக்கான். இந்த கட்டின இந்த பிள்ளையாரு நந்தி மட்டும்தான் பார்க்கல. மற்றதெல்லாம் பொழுதுக்கு வருவோம். முதல்ல இப்போதே கொஞ்சம் நாளாக குறைச்சிக்கலாம். கொரோனானால நாங்கள் வெளில வரல. மழை வந்துருச்சு, நாங்கள் கிளம்புறோம். தூத்தவளுக்குது. சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு பைக்கில் போக முடியாது. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். தூத்தவளுக்குது மழை. பெரிய மழை வந்துச்சுன்னா சுத்தமாக போக முடியாது. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். நல்ல மழை இருக்குமாம்மா. நான் அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் போகணும். பைக்கில் போகிறனால ஆமாம் மக்களே, நனைஞ்சிருவோம். தூத்தவளுக்கிட்டு நாங்கள் கிளம்புறோம். காமிக்காத.
சுற்றி பாருங்கள். மழை விலகிறனால வீடியோ அவ்வளோவா எடுக்க முடியாது. ஓகே மக்களே, சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாத்தையும் நல்லா சுற்றி காட்டணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எடுக்க முடியல, ஏன்னா மழை விழுகுது, தூத்த விழுந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நாங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுக்க மறந்துடாதீங்க. இன்னும் கட்டணோனே வந்து காமிக்கிறோம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாப்பா, பாய் பாப்பா, டாட்டா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.